பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனே இல்லாம போயிட்டுருக்கு. வர வர ரொம்ப ஒரு மார்க்ஸ் எல்லாம் விட்டுட்டு விட்டுட்டு போகுது. ரொம்ப ஃபேஸே அப்படியே வந்துட்டு கிளியராகவே இல்லையே. இந்த மாதிரி கிளியர் ஃபேஸ்க்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் வேணுமே, என்ன பண்ணலாம்? ஐடியா கூட கூப்பிட்டுலாமா? ஹாய், வந்துட்டேன். இன்னைக்கு எதுக்கு என்னை கூப்பிட்டேன்? அப்பா உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வந்துட்டியா? ஒன்றும் இல்லடி, என்னன்னே தெரியல. இதெல்லாம் ஃபேஸ்லாம் ஒரே ஆக்னி மார்க்ஸ் இதெல்லாம் அப்படியே இருக்கு. எப்படின்னா ஃபுல்லாக கிளியர் ஸ்கிரீனே இல்லாமல் வர வர ஃபேஸே ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கு. அதே மாதிரி கிளியராகவே இல்லை, ஒரு மாதிரி பிளாக் ஹெட்ஸ் அதிகமாக இருக்கு. அது கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் இதே ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சிம்பிளா சொல்யூஷன் சொல்லு. அவ்வளோதானே? சரி, இதுக்கு ஒரு சூப்பர் ரெமடி ஒன்று பண்ணிடலாமா? இதுதான், இது ஒரு சூப்பரான மண்ணு. மண்ணா? மண்ணை வச்சு என்ன பண்றது? மண்ணெல்லாம மூஞ்சி போடுவாங்க? நீ நினைக்கிற மாதிரி மண் இல்ல, இது ஒரு 4000 வருஷ ரகசிய மண்ணு. நம்ம தமிழர்கள் கண்டுபிடிச்ச ஒரு பியூட்டி டிப்ஸ். இதுக்கு ஒரு கதை வேற இருக்கு. முத்தாணி மெட்டியா? ஐயோ, இது சூப்பரான ஒரு இதாச்சு, இன்கிரீடியன்ட் ஆச்சு. இதை வச்சு நான் நிறைய பண்ணுவேன். ஆனா இது வந்து எந்த அளவு ஆக்னிக்கு யூஸ் ஆகும் அதை நீ ஏன் சொல்லிட? இந்த மண்ணோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அந்த இன்கிரீடியன்ஸ் தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இந்த இன்கிரீடியன்ஸ் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நம்மளோட வந்துட்டு ஃபேஸ்ல இருக்க வந்து பிக்மெண்டேஷனு, அதே மாதிரி வந்துட்டு டார்க் ஸ்பாட்ஸ், அதே மாதிரி ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி நல்ல ஒரு பிரைட்டன் கொடுக்கும். இதையும் ஒரே டைம்ல கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரே டைம்ல ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் காமிக்கும், ஒரு பிரைட் காமிக்கும். இதை வீக்லி வந்துட்டு 3 டைம் யூஸ் பண்ணும், இல்லைன்னா ஒரு 2 டைம்னாச்சும் நீ யூஸ் பண்ணினாதான் இதோட ரிசல்ட் தெரியும். இதை வந்து கொஞ்சம் ரெகுலரா யூஸ் பண்ண ஒரு 1 மந்த்ல, நான் சொன்ன மாதிரி வீக்லி வந்து 3 டைம்ஸ் யூஸ் பண்ணி ஒரு 1 மந்த்ல பாத்தினாலே அதெல்லாம் அந்த டார்க் புள்ளிகள்லாம் மறையறது நீ கண்டிப்பா பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீ பண்ணிட்டே ரெகுலரா வந்தீங்கன்னா உனக்கு வந்து நல்ல ஒரு கிளியர் ஸ்கின், நல்ல ஒரு ஸ்கின் பிரைட்னிங்காகவும் இது யூஸ் ஆகும். ஸோ இதோட இன்கிரீடியன்ட் என்னன்னு வந்து நீயே சொல்லிடு, நான் உனக்கு சொன்னதை. அதாவது என் ஸ்கின்னை வச்சு நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஸோ இது எந்த அளவு ஒர்க் ஆகுது நான் லைவாவே காமிக்கிறேன். இதுல எந்த வித ஃபில்டரோ எதுவும் இல்லை. நான் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் வந்து ஃபில்டர் போடுறீங்க. உண்மையில ஃபில்டர் எல்லாம் போட மாட்டாங்க. சீரியஸா எப்படி என்னோடது, இதுக்குதான் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இது நிறைய வீடியோஸ்ல போட்டிருக்கேன். என்னோட நேச்சுரல் ஸ்கின் தான் உங்களுக்கு காமிக்கிறேன், உங்களுக்கே அந்த டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ வந்து இதுவுமே எப்படி லைவா வந்து இது எப்படி எனக்கு ஒர்க் ஆகுதுங்கிறதையும் காமிக்க போறேன். ஸோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நீ வந்து இப்ப எனக்கு அந்த இன்கிரீடியன்ட்டை கொடுத்துரு. ஃபர்ஸ்ட் இதை புடி. இதான், வாவ், இதாங்க அந்த இன்கிரீடியன்ட். களிமண் மாதிரியே இருக்குல்ல. முல்தானி மெட்டி நார்மலாவே இப்படிதான் இருக்கும், இந்த கன்சிஸ்டன்சி தான். ஆனா நான் நார்மலா முல்தானி மெட்டி நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். சூப்பரா ரிசல்ட் இருக்கும். வெறும் முல்தானி மெட்டி ரோஸ் வாட்டர் வந்து நல்ல ஒரு ஸ்கின் பிரைட்னிங்க்கு ஒரு சூப்பரா இருக்கும். நான் எப்போ ஒரு ஃபங்க்ஷன் போறேன்னா ஃபர்ஸ்ட் என்னோட கரெக்டா நான் எடுக்கிறது இந்த முல்தானி மெட்டி, இல்லைன்னா அரிசி மாவு. நான் அரிசி மாவு இன்கிரீடியன்ட்டும் நிறைய போட்டிருக்கேன், அந்த மாதிரியான ஃபேஸ் பேக்கும் நிறைய போட்டிருக்கேன். ஸோ முல்தானி மெட்டி என்னோட சூப்பர் பெஸ்ட் ஃபேஸ் பேக்ல இது ஒண்ணு. இதுல நிறைய இன்கிரீடியன்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த நீம் ஆயில்லாம் எதுக்குன்னா, நீம்ல நேச்சுரலாவே ஆக்னி, பிம்பிள்ஸ், ஸ்கார்ஸ் இதெல்லாம் போக்குறதுக்கு, அதே மாதிரி வேர்க்குரு அதுக்குமே நீம் வந்து யூஸ் பண்ணலாம். இதுல வந்து ஒரு 5 drops வரையும் சேர்த்திருக்கோம். ஸோ அது இல்லாம இதுல என்ன இருக்கு, ஹனி வந்துட்டு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி, நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும். ஹனி வந்து என்னோட எல்லா பியூட்டி டிப்ஸ்லயும் ஹனி இருக்கும். மஞ்சள், நான் எப்பவும் கஸ்தூரி மஞ்சள் தான் யூஸ் பண்ணுவேன். நார்மல் மஞ்சள் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அதுல நிறைய ஹார்ம்ஃபுல்லா இருக்கும். ஸோ கஸ்தூரி மஞ்சள் நேச்சுரலா இருக்கும் கொஞ்சம். ஸோ ரொம்ப ஹார்ம்ஃபுல்லா இருக்காது, அது கொஞ்சம் நேச்சுரலா இருக்கும். ஸோ அது யூஸ் பண்ணும்போது நார்மலாவே நம்ம டேனை ரிமூவ் பண்ண கஸ்தூரி மஞ்சள் ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ அதையும் இதுல சேர்த்திருக்கோம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து சூப்பரா ஒரு மேஜிக் பண்ண போகுது நம்ம ஃபேஸ்ல. ஸோ இப்போ என் ஃபேஸ் பார்த்துட்டீங்க, ஃபுல்லா டல்லா இருக்கா? நான் இதை யூஸ் பண்ணிட்டு நான் அதுக்கப்புறம் என் ஃபேஸை காமிக்கிறேன், எந்த அளவு பிரைட்டா இருக்குன்னு நீங்களே பாருங்க. இதே ஃபேஸ்ல போட்டு எப்படி இருக்கு ரிசல்ட் நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஓகேவா? இப்ப வீடியோக்குள்ள போயிடலாமா? முல்தானி மெட்டிங்க, இதுதாங்க 4000 வருஷ பழைய கிளே. நம்ம இப்போ வந்து நிறைய கிளே மாஸ்க்கெல்லாம் நிறைய ப்ராடக்ட் இப்போ மார்க்கெட்டில் கிடைக்குது. பட் இதுதான் நம்மளோட பாரம்பரிய வந்துட்டு கிளே. எதனால வந்து இது மண்ணுன்னு சொல்கிறோன்னா, இது வந்து ஒரு வகையான மண்ணுலேருந்து தாங்க எடுக்கிறோம். இது முல்தான் நாட்டு மண்ணுலேருந்து வரனால இது பேர் முல்தானி மெட்டிங்கிறாங்க. இது குஜராத்தில் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு ஸ்டோரி கூட இருக்குது, நம்ம கூகுளில் சர்ச் பண்ணாலே வருது. ஸோ இந்த மண்ணுக்கு வந்து நேச்சுரலாக வந்துட்டு இதுக்கு வந்து நம்ம ஸ்கின்னை வந்துட்டு நல்லாவே வந்துட்டு பிரைட்டன் பண்ணுறதுக்கும், நம்மளோட பிக்மெண்ட்
பிக்மெண்டேஷன், ஸ்கார்ஸு, அதே மாதிரி ஆக்னியை வந்துட்டு க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதில் நீங்கள் 2 ஸ்பூன் வந்து முல்தானி மெட்டி, அதிலே வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதாவது கஸ்தூரி மஞ்சள், அதுக்கப்புறமேட்டு நீம் ஆயில் வந்து ஒரு 4-5 ட்ராப்ஸ் போட போகிறோம். அதுக்கப்புறம் அதிலே வந்துட்டு ஹனி கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர், நம்ம வேறு எந்த வாட்டர் இல்லாமல் ரோஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ண போகிறோம். எதனால ரோஸ் வாட்டர்னால் ரோஸ் வாட்டர் வந்து ஒரு பியூரிஃபைடு வாட்டருங்க, அதனால தான் நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் பேட்ச் டெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்கள் கழுத்து பின்னாடி வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். சும்மா ஒரு சின்ன இதை வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக விட்டு பாருங்கள். உங்களுக்கு என்ன ஒரு அலர்ஜி இல்லைன்னா இதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு ஸ்கின்க்கு இது சூட் ஆகுங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதை நல்ல சர்க்குலர் மோஷனில் அப்ளை பண்ணிக்கணுங்க. இதை வந்துட்டு ஒரு உட்டன் ஸ்பூனில் மட்டும் தான் செய்யணும். ஸோ அப்போ வந்துட்டு இந்த ஃபேஸ் பேக்கு நல்ல எஃபெக்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ உட்டன் ஸ்பூனில் செய்யுங்க. அதே மாதிரி கிளாஸ் பவுல், இது 2 விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளாஸ் பவுலில் மிக்ஸ் பண்ணி உட்டன் ஸ்பூனில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகி வரும். அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்னிங்கும் இருக்கும். இதை வந்து ரெகுலராக வீக்லி வந்து 3 டைம்ஸ் 2 டைம்ஸ் செய்யும் போது நல்லாவே உங்கள் ஆக்னி பிம்பிள்ஸ்லாம் நல்லாவே குறையுங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துன்னு சொல்லுங்கள். இந்த முல்தானி மெட்டி கதையும் கூகுளில் சர்ச் பண்ணுங்க. என்ன இப்போனாச்சும் நான் சொன்ன நம்புறியா? நான் ஐடியா குரு சொன்னா நம்புங்க. இதை வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நீயே வியூவர்ஸ்க்கு உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிடு. மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ண சொல்லிக்கோ. ஸோ ஓகே, பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஒரு லைவ் ரிசல்ட் காமிச்சிருக்கேன். உங்களுக்கே தெரியும் இப்போ நல்லா பிரைட்டனாக இருக்கும் ஃபேஸு. நல்லா பாருங்களேன், நான் ஃபஸ்ட்டு போட்டபோது இருந்த டல்னஸ் எப்படி ஒரு சூப்பராக கம்மியாக இருக்கு பாருங்களேன். சூப்பர் எஃபெக்டிவாக இருக்குது. இதை நான் சொன்ன மாதிரி வீக்லி 3 டைம்ஸ் ட்ரை பண்ணுங்கள். சூப்பர் ரிசல்ட் கிடைக்குங்க. அட்லீஸ்ட் உங்களால் முடியலன்னா கூட ஒரு 2 டைம்னாச்சும் வீக்லி போட்டு பாருங்கள். ஸ்கின்னோட டோனும் மாறும், நல்லாவே மாறுங்க. நல்ல சேஞ்சஸ் நீங்கள் பார்க்கலாம். பொறுத்தவரை என்ன கேட்டேன்னா, எனக்கு ஸ்கின் பிரைட்னிங்கை விட ஸ்கின் கிளியர் ஸ்கின் இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். ஸோ கிளியர் ஸ்கின்னுக்காக தான் நானுமே எப்பவும் எஃபர்ட் போடுவேன். ஸோ இந்த கிளியர் ஸ்கின்னுக்கே இது நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. இதேவே வந்து உங்களுக்கு ஸ்கின் பிரைட்னிங்க்குன்னு நீங்கள் தேடிட்டு இருப்பீங்க, அதுக்கும் இது நல்ல ஒரு எஃபெக்டிவான ரெமெடி தான். இது உண்மையாலே வந்துட்டு சூப்பர் ரெமெடி. கண்டிப்பாக இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம். அதே மாதிரி கண்டிப்பாக சேவ் பண்ணி இதை யூஸ் பண்ணி பாருங்கள். நான் இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஃபுல் சேஞ்சஸ் தெரியும். இதில் வந்து அந்த வேப்பெண்ணெய் கலக்கிறனால லைட்டாக அந்த நீம் ஸ்மெல் வந்துட்டு வருது தான். இதை வந்துட்டு நீங்கள் இப்போ நாளைக்கு ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு இதை யூஸ் பண்ணிங்க வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ஒரு ஃபேஷியல் பண்ண எஃபெக்ட் கொடுக்குது. வெறும் இந்த ஒரு மாஸ்க் வந்து ஃபேஷியல் எஃபெக்ட் கொடுக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. ப்ளஸ் வந்து நமக்கு இப்போ இதுக்கு நம்ம பார்க்குறது இந்த பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட்காக தான். அதுக்கு இது ஒரு சூப்பர் ரெமடி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பியூட்டி டிப்ஸ்க்கும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோ மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த வீடியோவில் பாய் சொல்லிக்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் ஹாய் சொல்லிக்கிறேன். ஓகே, பாய்.